ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 119 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடு இதுக்கு அடுத்து வர எபிசோடும் ககாஷி கைடன் அப்படிங்கிற தனிப்பட்ட ஆர்க்கு சேர்ந்தது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ககாஷி கிரானிக்கல்ஸ் எ பாய்ஸ் லைஃப் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் பார்ட் 1 அப்படிங்கிற டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒபிட்டோ இப்படியே போச்சுன்னு நான் கொன்றுவாங்க அப்படின்ட்டு ஓடி வருவான். ஒரு கிளையில இருக்க தாவரத்துல கால் பட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். ஒபிட்டோ கீழே விழுந்தவன் நான் சாதிச்சிட்டனான்னு சொல்லி கேட்பான். முன்னாடி மீனட்டோ உட்காந்துட்டு இருப்பாரு. ககாஷி இல்ல அப்படின்ட்டு ஏண்டா எப்ப மீட் பண்றதுக்கு கூப்பிட்டா எப்படா வர, நீ ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியா இருக்குன்னா நீ எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்பா. ஒபிட்டோ வர வழியில ஒரு பாட்டியை பார்த்தேன், பேக் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது போய் தானடா சொல்ற இல்லையான்னு சொல்லி கேட்பான் ககாஷி. மீனட்டோ ஒபிட்டோ கண்டிப்பா அந்த பாட்டியை பார்த்து ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பேக்கையும் தூக்கிட்டு போனேன் அப்படின்ட்டு ஒபிட்டோ ஐ டிராப்ஸ் விட்டுக்குவான். ககாஷி ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ஷினோபிலாம் குப்பைக்கு சமமானவன் பா. உன் மனசுக்குள்ள இறக்கம்ங்கிற விஷயமே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தியே பேசுறது. அதோட மெயின் திங்கே நீ உனக்கான செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு ஒபிட்டோ சொல்லவும் செம கடுப்பாவான் ககாஷி. ரெண்டு பேத்தையுமே சமாதானப்படுத்துவா. ரெண்டு பேருமே நிறுத்துங்க, நம்மளாம் ஒரே டீம் அப்படின்பா. ககாஷி நீ எப்பவுமே ஒபிட்டோ கிட்ட அப்படிதான் நடந்துக்கிற அப்படின்ட்டு இன்னைக்கு எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. ரின் சிரிச்சுக்கிட்டே தெரியும்பா. அப்படி என்னடான்னு சொல்லி கேட்பான் ஒபிட்டோ. மீனட்டோ ககாஷி என்ன மாதிரியே ஜொயின் ஆயிட்டான். இன்னைக்கு போற மிஷன்ல கூட ரெண்டு பேரும் தனித்தனியா ரெண்டு டீமா செயல்பட போறோம் அப்படின்பாரு. அது மட்டும் இல்லாம லீஃபோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு மீனட்டோ சொல்லிட்டு வரும்போது பிரிஞ்சு செயல்பட போறோமாங்க மாதிரி ஒபிட்டோ கேட்பான். ஆமான்ட்டு ககாஷி தான் ஒபிட்டோ அப்புறம் ரின் உங்களோட 3 மேன் ஸ்குவாட்கான கேப்டனா இருக்க போறான், அப்புறம் நான் தனியா செயல்பட போறேன் அப்படின்பாரு. ரின் ஞாபகம் இருக்கா, இத பத்தி நம்ம அன்னைக்கு பேசணும்ல ஒபிட்டோ, ககாஷிக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நான் எதையும் கேட்கல அப்படின்பா ஒபிட்டோ. ககாஷி திரும்பி பாப்பா. மீனட்டோ இந்த என் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கஸ்டம் மேட் குழாய் நைஃப்னு சொல்லி கொடுப்பாரு. இது கொஞ்சம் ஹெவியாவும் வினோதமான ஷேப்லயும் இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு மீனட்டோ கொடுக்கவும் அதை கேட்ச் பண்ணிட்டு ககாஷி தேங்க்ஸ் பண்ணுவான். ரின் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு மெடிக்கல் கிட்ட கொடுப்பா. சில விஷயங்களை மாத்தி இருக்கதா சொல்லுவா ஈஸியா யூஸ் பண்றதுக்கு. ககாஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்குவான். ஒபிட்டோவை பார்த்துட்டு கையை நீட்டும் போது எதுக்குடா கையை நீட்டுன்னு சொல்லி கேட்பான் ஒபிட்டோ. எங்கிட்ட இருந்தாலும் எந்த கிஃப்டையும் எதிர்பார்க்காத அப்படின்னு கத்துவான் ஒபிட்டோ. அதை பத்தின கவலை எனக்கும் இல்ல, எப்படியா இருந்தாலும் கேவலமான உன்னை கொடுப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பு ஏத்துவான் ககாஷி. உன்னையில எப்படா ஜொனின் ஆக்குனாங்க அதுதான்டா எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கத்துவான் ஒபிட்டோ. ஓ பேசுறியா அப்படின்னு சொல்லுவான் ககாஷி. நான் ஒபிட்டோ உச்சிகா, பவர்ஃபுல்லான உச்சிகா கிளானை சேர்ந்தவன். ஒரு நாள் உன்னை நான் தாண்டி போவேன்டா, என்னோட ஷரிங்கான அவைக்கான அதுக்கப்புறமா அப்படின்பாங்க ஒபிட்டோ. ககாஷி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உச்சிகா கிளானை சேர்ந்தவங்கள பெரிய ஆளுகன்னு, ஆனா அது உன் கூட சம்மந்தப்படாது அப்படின்பா. ஒபிட்டோ செம கடுப்பா இருப்பா. ரெண்டு பேத்தையுமே தடுத்துருவா. நம்ம மிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல, ஆல்ரெடி பார்டரையும் நெருங்கியாச்சு அப்படின்பாரு மீனட்டோ. மேப் ஓபன் பண்ணி இந்த லைன் தான் லேண்ட் ஆஃப் ஃபியர் ஹிடன் கிராஸ் வில்லேஜ்க்குள்ள எப்படி நுழைய போறாங்கங்கிற விஷயத்தை இதான் காட்டுது. நம்மளோட எதிரிகள் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த ஷினோபிஸ் 1000 ஷினோபிஸ்க்கு மேல ஏற்கனவே வந்திருக்கதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு மேப்ல இங்கேன்னு பாரு. போன தடவைக்கு கணிசமா முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு ஒபிட்டோ சொல்லவும் லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர் ஹிடன் கிராஸ்க்கு அடுத்து இருக்காது, நம்ம ஏற்கனவே அங்க இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு ககாஷி சொல்லவும் ரின் ஆல்ரெடி இந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்கன்னா அவங்களோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் வேற லெவல்ல இருக்கும்லன்னு சொல்லுவா. அதனாலதான் நம்மளோட மிஷன் கன்னாபி பிரிட்ஜ்ல அப்படின்னு மேப்ல தொட்டு காமிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கவங்கள தோக்கடிக்கணும்னா அதிகப்படியான நிஞ்சா நமக்கு தேவைப்படுவாங்க. இப்ப நம்மள ஸ்மாலா செலக்ட் பண்ண டீம்ஸா இருக்கவங்க நாச வேலைகளுக்கான விஷயங்களை தான் பண்ணியாகணும். அந்த பாடம் நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் மிஷனை பண்ண போறோமான்னு சொல்லி கேட்பான் ககாஷி. அதேதான் டீம் ககாஷி, உங்களோட மிஷனை எதிரியோட பின்பகுதியில ஊடுருவணும், சப்ளைஸ் அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பிரிட்ஜை மொத்தமா அழிக்கணும். ஒன்ஸ் அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அங்க இருந்து உடனே கிளம்பிருங்க அப்படின்னு மீனட்டோ சொல்லவும் புரிஞ்சுது அப்படின்பாங்க. அப்புறம் நீங்க சென்சி அப்படின்னு ஒபிட்டோ கேட்கவும் நான் போர்க்களத்துல இறங்கி எதிரிகளை எதிர்த்து நிக்க போறேன் டைரக்டா. இப்ப உங்களுக்காக ஒரு டிவிஷனை உருவாக்கிட்டு போறேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ககாஷி தான் உங்களோட கேப்டன், பார்டர் வரைக்குமே நம்ம ஒன்னா தான் போக போறோம். ஒன்ஸ் அங்க போன உடனே மிஷனுக்காக நம்ம தனித்தனியே செயல்பட போறோம் அப்படின்ட்டு மீனட்டோ கை நீட்டவும் எல்லாரும் கை மேல கை வைப்பாங்க. சரி அப்படின்பாங்க. பார்டருக்கு போகும்போது ககாஷி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவான். பரவாயில்லையே நோட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பாப்பாரு மீனட்டோ. அவங்க என்ன பாத்துட்டாங்க அப்படின்ட்டு மீனட்டோவை பார்த்தோன்னா இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு பயப்படுவான். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணி ஆகணும்ட்டு சீல் ஃபார்ம் பண்ணுவான். மீனட்டோ இங்க ஒருத்த மட்டும் இல்ல மொத்தம் 20 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஷேடோ க்ளோன்ஸா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லவும் ககாஷி சரி அப்படின்ட்டு நான் அட்டாக் பண்றேன், நீங்க எனக்கு பேக்கப் கொடுங்க அப்படின்பா. இங்க பாரு நான் அட்டாக் பண்றேன், நீ எனக்கு பேக்கப் கொடு, அவசரப்படாத
கக்காஷி அப்படின்னு மீனட்டோ சொல்றக்குள்ள கக்காஷி சீல் ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் தானே கேப்டன் சொன்னீங்க, நான் உருவாக்குன என்னோட புது ஜெட்ஸுவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சிடோரி பண்ணும்போது எதிரி பார்த்துட்டு அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். கக்காஷி சிடோரி பண்ணுவான். ரென்னும் ஒபிட்டோவும் வாயை பிளந்துருவாங்க. என்ன மாதிரியான ஜுட்ஸு அப்படின்பா ஒபிட்டோ. அதிகப்படியான சக்கரா இருக்கு அப்படின்பா ரின். கக்காஷியை முன்னாடி போறக்கு இல்லாம மீனட்டோ கை நீட்டும் போது இங்க பாருங்க, இந்த ஜுட்ஸுவை வச்சு எத்தனை பேர் வந்தாலும் நான் அவங்க கதையை முடிப்பேன். இன்ஃபேக்ட் இதோட நேம் கூட உங்களோட நிக் நேம்க்கு ஏத்த மாதிரி தான். இன்னைக்கு நான் தான் கேப்டன், நீங்க கிடையாது சென்சே. கேப்டன் கொடுக்குற ஆர்டரை மதிச்சாகணும் அப்படின்பா கக்காஷி ரூல்ஸ் படி. மீனட்டோ கை எடுக்கவும் கக்காஷி வேற லெவல் ஸ்பீட்ல போவான். என்ன ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண வரானா முட்டாள் அப்படின்ட்டு குனாய் அட்டாக் பண்ணிருப்பா எதிரி. மீனட்டோ எல்லாத்தையும் தடுத்திருப்பாரு. உன்னோட குனாய் அட்டாக்ஸ் தான் உன்னோட லொகேஷனை பின் பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவான் கக்காஷி. ஃபர்ஸ்ட் ஆள அட்டாக் பண்ண போகும்போது மீனட்டோ சுருக்கின வச்சு அடிக்கவும் குனிஞ்சிருப்பான். மாட்டிக்குவான் கக்காஷியோட அட்டாக்ல. பார்த்த க்ளோனா இருக்கும். அடுத்த ஆளுன்ட்டு மூவ் பண்ணுவான் கக்காஷி. ரின் ஒபிட்டோ நடந்து போகும்போது கிரவுண்ட்ல இருந்து அட்டாக் வைப்பான் எதிரி. ஒபிட்டோ பயப்படுவான். மீனட்டோ எதிரியை முடிச்சுட்டு கார்டை டவுன் பண்ணாத அப்படிங்கவும் ஓகேன்பா ஒபிட்டோ. 18 பேருக்கு மேல காலியா இருப்பாங்க. கக்காஷி அட்டாக் பண்ண போகும்போது பொடி பைலண்ட் பயங்கர காண்டாவான் எதிரி. மீனட்டோ நோட் பண்ணிருப்பாரு. எதிரி கக்காஷியோட வயித்தை வெட்டறக்கு பாப்பான். வெறும் ஒரு செகண்ட்குள்ள மீனட்டோ எதிரியோட கால்ல கையை வச்சு கக்காஷியை தூக்கி இருப்பாரு. இருந்தாலுமே கக்காஷிக்கு அடிபட்டிருக்கும். ரின் கக்காஷின்ட்டு பாப்பா. எதிரி ரொம்பவே மூச்சு வாங்குவான். அந்த பையனை எப்படியோ முடிக்கிற கட்டத்துக்கு போனேன், ஆனா அந்த பிளாண்ட் ஹேர் உள்ளவன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது மீனட்டோவை காட்டுவாங்க. நான் அவனை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஆல்ரெடி சொல்லிருப்பேன். கக்காஷியை தூக்கும் போது எதிரியோட காலை தொட்டிருப்பாரு மீனட்டோ. ஜுட்சு ஷீக்கி அப்படிங்கிற டெக்னிக் ஃபார்முலாவை யூசர் ஒரு டார்கெட்டா மார்க் பண்ணிருக்கணும். அந்த விஷயத்தை தான் மீனட்டோ பண்ணிருப்பாரு. இந்த ஜுட்சுவை ஃப்ளையிங் தண்டர் காட் ஜுட்சு அப்படின்பாங்க. மீனட்டோ ரிமூவ் பண்ண பேக் கீழே விழுகிறதுக்குள்ள தலைவன் எதிரியோட கழுத்துல குணாயை வச்சிருப்பான். சென்சேவோட டெலபோர்டேஷன் ஜுட்சு ரொம்ப வேகமா இருக்குன்னு பாப்பாரின். இதுக்கான வாய்ப்பே இல்ல, நீ தான் எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃபான்னு கேப்பா மஹீரு. ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல உன்னை பார்த்தாலே அங்க இருந்து ஓட சொல்லிருக்காங்க, இப்பதான் புரியுது அது ஏன்னு அப்படின்பா. கதையை முடிச்சிருப்பாரு மீனட்டோ. ரின் கக்காஷியோட காயத்தை ஹீல் பண்ணுவா. கக்காஷியோட காயம் ரொம்ப மோசமா இருக்கு, பின்வாங்கி எல்லாம் கேம்ப் போட்டுக்கலாம் அப்படின்பாரு மீனட்டோ. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்பா கக்காஷி. இல்லடா, இதுக்கெல்லாம் காரணம் சென்சர் சொன்ன விஷயங்கள் எதையுமே நீ மதிக்கல, நீயா செயல்பட்டுட்ட அப்படின்னு கத்துவான் ஒபிட்டோ. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நான் விரும்பல, உச்சியா எலைட்ல இருந்து வராதவனே, பயந்து நடுங்கிட்டு இருந்தவன்டா நீ அங்க அப்படின்பா கக்காஷி. கண்ணுல தூசி விழுந்துதான்டா அழுதேன் அப்படின்பா ஒபிட்டோ. ஷினோபி கான்ட்ராக்டோட 25th ரூல் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பான் கக்காஷி. அந்த ரூல்ல ஷினோபி அழுக கூடாதுன்னு இருக்கும் அப்படின்பா. ரெண்டு பேத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லுவா. 2 பேருமே நிறுத்திக்கங்க போதும் அப்படின்பாரு மீனட்டோ. எல்லாரும் பார்க்கவும் மீனட்டோ கக்காஷி கூப்பிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது முக்கியம் தான், ஆனா அதுவே எல்லாம் கிடையாது, சொல்லி கொடுத்துருக்கேன்ல. எதிரிகள் முன்கூட்டியே ரெஸ்பான்ஸ் பண்ற அந்த சிச்சுவேஷன் அப்பதான் அதெல்லாம் தேவை அப்படின்னு மீனட்டோ சொல்லவும் பாத்தியா அப்படின்பா ஒபிட்டோ. ஒபிட்டோ நீயும் தான், உன் கண்ணுல எப்படா தூசி விழுகும் காகிள்ஸ் போட்டிருக்கப்ப. செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி பேசினா மட்டும் போதாது, ஸ்ட்ராங்காவும் இரு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் கக்காஷி, அந்த ஜுட்சுவை எப்பவும் யூஸ் பண்ணாத. நான் பார்த்த வரைக்கும் உன்னோட ஃபோக்கல் பாயிண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிச்ச அட்டாக் டவுட்டே இல்ல, பவராகவும் ஸ்பீடாவும் இருக்கு. ஆனா அது உன்னை வேகமா மூவ் பண்றனால எதிரியோட கவுண்டர் அட்டாக்கு நேரா போய் விழுகிற. இது இம்பர்ஃபெக்டான ஜுட்சு தான் இப்ப வரைக்கும் அப்படின்ட்டு போறக்கு முன்னாடி நிஞ்சாவுக்கு ரொம்ப முக்கியமானது டீம் ஒர்க் தான் அப்படின்பாரு. 3 பேரும் எதுவும் பேச முடியாம இருப்பாங்க. நைட் ஆயிருக்கும். மீனட்டோ காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது ஒபிட்டோ வருவான். சென்சே அப்படின்ட்டு என்னன்னு கேட்பாரு. எனக்கு தெரியும் டீம் ஒர்க் முக்கியம் தான், ஆனா கக்காஷி என்ன ரொம்ப மோசமா நடத்தும் போது என்னோட டிசிப்ளின் எது மொத்தமா போயிருது. அதாவது எலைட்டான உச்சியா கிளான்ல நான் ஒரு கருப்பாடு மாதிரி இருக்கிறது எனக்கே தெரியும். அப்புறம் கக்காஷியும் ஆசமான ஷினோபி தான் ஒத்துக்கிறேன் அப்படின்பா ஒபிட்டோ. கக்காஷியோட அப்பா சாக்குமோ ஹாட்டகே ஜீனியஸான நிஞ்சா. ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப்னு பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. ஈவன் இப்ப லீஃப்ல இருக்க 3 லெஜெண்டரி சனின்ஸ் கூட இவன் அப்பாவுக்கு முன்னால ஒண்ணுமே இல்ல. அவனோட குழந்தை பருவம் ஒரு ஜீனியஸ் கீழே வளர்ந்தான், அதனால அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மீனட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஒயிட் ஃபேங்கா இருங்க, நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், வில்லேஜ பாதுகாக்க இறந்தா அந்த ஹீரோ தானு சொல்லி கேட்பான் ஒபிட்டோ. ஆனா கக்காஷி இதை பத்தில எதுவுமே பேசுனதே இல்லையே அப்படின்னு மீனட்டோ கிட்ட ஒபிட்டோ கேட்கவும் அவரு ரொம்ப பெரிய ஆளு, வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவரை மதிச்சாங்க, ஏன் கக்காஷியும் தான், ஆனா அந்த இன்சிடென்ட் வரைக்கும் தான் அப்படின்னு மீனட்டோ சொல்லவும் எந்த இன்சிடென்ட்னு சொல்லி கேட்பான் ஒபிட்டோ. மீனட்டோ இதை பத்தில நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீயும் கக்காஷியும் ஒரே டீம்ங்கிறனால இதை நீயும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. கக்காஷியோட அப்பா சாக்குமோ அவதூறான செய்திகளால சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்பாரு மீனட்டோ. ஷாக் ஆவான் ஒபிட்டோ. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரியோட இடத்துக்குள்ள நுழையிற ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான மிஷனுக்கு லீடரா போனாரு. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாச்சு. அவருக்கு இருந்த சாய்ஸே ஒன்னு மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைன்னா அவரோட போன தோழர்களை காப்பாற்றணும். அவரு தன்னோட காம்ரேட்ஸை காப்பாத்தினாரு. வில்லேஜோட ரூல்ஸ் படி மிஷனை முடிக்கிறது தான் முதல் பிரியாரிட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்த சாக்குமோ பண்ணாதனால உயிரிழப்புகளை மட்டுமே பார்த்த மக்கள்ல நிறைய பேரு அவதூறா பேச ஆரம்பிச்சாங்க. ஈவன் அவர் காப்பாத்தின அவரோட சொந்த காம்ரேட்ஸே அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாக்குமோவோட ஹெல்த்தை மென்டலாவும் பிசிக்கலாவும் அஃபெக்ட் பண்ணுச்சு. கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்பாரு மீனட்டோ. அப்ப இருந்து கக்காஷி அவங்க அப்பாவை பத்தி வெளியே ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ஸ்ட்ரிக்டா வில்லேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண
பண்ண ஆரம்பிச்சான். அப்படிங்கும் போது ஒபிட்டோ ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவான் கக்காஷிக்காக. மீனட்டோ ஒபிட்டோவை கூப்பிட்டு கக்காஷியை கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க அப்படின்பாரு. அடுத்த நாள் ஆயிருக்கும். ரின் பாத்தீங்கன்னா கக்காஷிக்கு ட்ரீட் பண்ணுவா. நல்லாவே அறி இருக்கு இருந்தாலும் பாத்துரு அப்படின்பா. சரின்பாங்க கக்காஷி. கிளம்பலாமான்னு மீனட்டோ கேட்கவும் சரின்பாங்க. மீனட்டோ சொன்ன பாயிண்ட்க்கு வந்துருவாங்க. 2 டீமா பிரிய வேண்டிய இடம். நேத்து சண்டை போட்டது வெறும் சர்வேலன்ஸ் பண்றவங்க கூட மட்டும்தான் அப்படின்ட்டு மீனட்டோ வார்னிங் கொடுக்கும் போது அப்பனா போலாமா கேப்டன் அப்படின்பா ஒபிட்டோ. சரி போலாமா அப்படின்னு மீனட்டோ சொல்லவும் 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. கக்காஷி டீம் டிராவல் பண்ணி போறது காட்டுவாங்க. ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த காக்கோ நேத்து போன மாஹிரு இன்னும் வரல. ஒருவேளை அந்த 3 பொடி பசங்க அவனை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு கேட்பான். டைசக்கி அதை அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கேமோஃபிளேஜ் ஜுட்ஸுவை பண்ணுவான். கக்காஷி நோட் பண்ணிருவாரு. ஏகப்பட்ட பேம்பூஸ் அட்டாக் பண்றதுக்கு வரும்போது ஒபிட்டோ 5 ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்ஸு பண்ணுவான். ரென்னுக்கு பின்னாடி டைசக்கி வருவான். காக்கோ முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணும்போது கக்காஷி சண்டை போடுவா. ரென் சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பாங்க. கக்காஷியும் ஒபிட்டோவும் இவளை நாங்க கொண்டு போறோம் அப்படின்பா டைசக்கி. கக்காஷி தடுக்க ட்ரை பண்ணுவான். கிளம்பி இருப்பானுங்க. ஒபிட்டோ சேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க பின்னாடி போகாதேன்னு கக்காஷி ஸ்டாப் பண்ணுவான். இந்த மிஷனை நீ நானும் சேர்ந்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கக்காஷி சொல்லவும் ஒபிட்டோ செம கடுப்பாவான். அப்ப ரின்னை விட்டுட்டு போலான்னு சொல்றே அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல நம்ம முதல்ல வந்த மிஷனை முடிச்சுட்டு அப்புறமா வந்து ரின்னை காப்பாத்திக்கலாம். அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதனால எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம ரின் மெடிக்கல் நிஞ்சா. அவளுக்கு தன்னை தானே எப்படி ஹீல் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல இருந்து எல்லாமே தெரியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் எதிரிக்கு தெரிஞ்சுட்டா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சது உடனே பாலத்துக்கிட்ட செக்யூரிட்டியை டைட் பண்ணுவாங்க. அது நம்ம மிஷனை ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிரும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் ஒபிட்டோ செம கடுப்பாவான். இப்படிதான் இருக்கும்னு நீ வெறும் கெஸ் மட்டும் தானே பண்ணி சொல்ற. வேற ஏதாவது மோசமா நடந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான். இப்போதைக்கு இந்த மிஷனை விட ரின்னை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு ஒபிட்டோ கத்தவும் நம்ம எல்லாம் ஷினோபி. நம்ம மிஷன் முடியறதுக்காக நம்ம காம்ரேட்ஸோட உயிரம் கூட தியாகம் பண்ணலாம். இங்க பாரு இந்த மிஷன் சொதப்புச்சுன்னா இன்னும் போருங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நடந்தா இன்னுமே உயிர் தியாகங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் ஒபிட்டோ இதுவும் இப்படிதான் நடக்கும் நீ யோசிச்சு சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்க உன்னோட சொந்த காம்ரேடவே கைவிட போறியா அப்படின்னு கேட்பான் ஒபிட்டோ. உனக்கு எனக்கும் மிஷன்ல ஏகப்பட்ட தடவை அடிபட்டு இருக்கு. ரின் தான் அவளோட மெடிக்கல் இன்ஜுட்ஸுவால நம்மளோட உயிரை காப்பாத்தினா. அவ மட்டும் இல்லைனா நீ நானும் என்னைக்கே செத்து போயிருப்போம்டா அப்படின்னு ஒபிட்டோ கத்தும் போது அது அவளோட கடமை அப்படின்பா கக்காஷி. ஒபிட்டோ வாயிலேயே குத்திருப்பான். எனக்கு உன்னை பிடிக்கல பிடிக்கவும் பிடிக்காதுன்னு கத்துவான் ஒபிட்டோ. கக்காஷி அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் தான் கேப்டன். நான் சொல்றதை கேட்டுதான் நீ நடக்கணும். சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஒருத்தன் தான் டீமை ஒன்னு சேர்த்த முடியும். அதனாலதான் டீம் கேப்டன் சொல்றத மெம்பர்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற ரூலே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒபிட்டோவை கூப்பிட்டு நீ ஸ்ட்ராங்கான பர்சன் இல்ல. அதனாலதான் இந்த டீமுக்கு என்ன கேப்டனா போட்டிருக்காங்க அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது ஒபிட்டோ சட்டை பிடிச்சு தூக்கிட்டு அப்புறம் ஏன்டா ரின்னை காப்பாத்துறதுக்கு யோசிக்கிற. நீ கேப்டன் தானே ஸ்ட்ராங்கான ஆள் தானே. உன் காம்ரேட காப்பாத்துற அளவுக்கான ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்குல்ல அப்படின்னு ஒபிட்டோ கேட்கவும் ஒரு தடவை எமோஷன் ஆகி மிஷன்ல ஃபெயில் ஆனேனா வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியதா வந்துரும். அதனாலதான் எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணுங்கிற நமக்கான ரூல்ஸ் இருக்கு. அது உனக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்பான் கக்காஷி. ஒபிட்டோ ஆனா ரின் அவ நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதனாலதான் மெட் கிட்ட உனக்கு கிஃப்டா கொடுத்தா. அதுக்குள்ள நீ பாதுகாப்பா இருக்கணும்னு தாயத்தெல்லாம் வச்சு தச்சாடா அப்படின்னு ஒபிட்டோ கத்தும் போதும் கூட கக்காஷி மெட் கிட்டும் மெடிக்கல் நிஞ்சுட்ஸுவும் லீஃப்னால உருவாக்கப்பட்ட பெரிய சிஸ்டம் நம்ம மிஷின்ஸோட சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்காக. ஆனா நேத்து நான் உனக்கு சொன்னேன்ல வேலைக்காகாத ஒரு பொருள் நம்ம கூட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அப்படின்பா கக்காஷி. ஒபிட்டோ என்ன வேலைக்காகாததான்னு சொல்லி கேட்பான். கக்காஷி மிஷனுக்கு போறப்பவே நமக்கு அந்த மிஷனுக்கு தேவையான எசென்சியலான டூல்ஸ் தான் வேணும். எமோஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் வேலைக்காகாது அப்படின்பா கக்காஷி. ஒபிட்டோவோட உடம்பே நடுங்கும். நிஜமாதான் சொல்றேன்னு கேட்பான். கக்காஷியை பார்த்துட்டு அப்படிப்பட்ட விஷயத்த நீ நம்பறிய கக்காஷின்னு கேட்பான். திரும்ப கக்காஷி அவங்க அப்பா சாக்குமோவை நினைச்சு பார்த்துட்டு ஆமான்பா ஒபிட்டோ விட்டுத்தள்ளு. நீயும் நானும் ஆரம்பத்துல இருந்து தண்ணி என்ன மாதிரி தான் இருந்தோம் அப்படின்பா. தண்ணியும் எண்ணெயுமே எவ்வளவுதான் ஒண்ணு சேர்க்கலான்னு ட்ரை பண்ணாலும் ஒண்ணு சேராது, பிரிஞ்சுதான் இருக்கும். அந்த மாதிரி 2 பேருமே ஒட்ட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுவோம் ஒபிட்டோ. நான் போய் ரின்னை காப்பாத்திக்கிறேன்னு கிளம்பிடுவான் ஒபிட்டோ. கக்காஷி உனக்கு புரியல ஒபிட்டோ. ரூல்ஸை உடைக்கிறவங்கள இந்த உலகமே குப்பையா பார்க்கும் அப்படின்பா. ஒயிட் ஃபேங் தான் உண்மையான ஹீரோன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒபிட்டோ சொல்லவுமே கக்காஷியோட முகம் மாறும். ஷினோபி வேல்ட்ல யாரெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலையோ அவங்க குப்பை தான். ஆனா எவன் ஒருத்தன் சொந்த காம்ரேட்ஸையே கைவிடுறானோ அவன் அந்த குப்பையை விட கேவலமானவன். நான் குப்பையாவே இருந்துக்கிறேன். அதனால ரூல்ஸை பிரேக் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் அது என்ன உண்மையான நிஞ்சா ஆக்கலினா உண்மையான நிஞ்சான்னு சொல்லிக்கிறவங்களை தேடி போய் அடிப்பேன் அப்படின்ட்டு ஒபிட்டோ கிளம்பிடுவான். கக்காஷி மிஷனை பார்க்க போவான். 2 பேரும் அவங்க அவங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கக்காஷியை பார்க்கும் போது அவரு டீம் 7க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த அட்வைஸே ஷினோபி வேல்ட்ல எவன் ஒருத்தர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலையோ அவன் குப்பை. ஆனா எவன் ஒருத்தன் தன்னோட சொந்த காம்ரேட்ஸை கைவிடுறானோ அவன் அந்த குப்பையை விட கேவலமானவன் சொல்லியிருப்பார் இல்லையா. அது எல்லாமே ஒபிட்டோவோட வெட்ஸ் தான். அதுதான் கக்காஷிக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை தான் கக்காஷி முழுசா நம்பி இருப்பாரு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ககாஷி கிரானிக்கல்ஸ் எ பாய்ஸ் லைஃப் ஆன் த பேட்டில் ஃபீல்டு பார்ட் 2 தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பாரு ககாஷி.